Hi friends. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் plus 1ல first unitல நம்ம measurement பத்தி படிச்சிட்டு இருக்கோம். அதுல நம்ம first பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா measurement of the length. So length is one of the base quantity, fundamental quantity. இந்த length வந்து நம்ம ரெண்டு விதமா மெஷர் பண்ணலாம். ஒன்னு டைரக்ட் மெத்தட், இன்னொன்னு இன்டைரக்ட் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போறது டைரக்ட் மெத்தட். இந்த டைரக்ட் மெத்தட்ல measurement of the small distance நம்ம மெஷர் பண்ண போறோம் using the Vernier caliper. So அடுத்த ஸ்க்ரூ கேஜ்ல படிப்போம். ஃபர்ஸ்ட் வெர்னியர் காலிபர் பார்ப்போம். It is a versatile instrument. It is a versatile instrument. அப்படி என்ன பண்ணலாம் அப்படினா இந்த வெர்னியர் காலிபரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல அதாவது ஒரு equipments உடைய யூசஸ் வந்து more than once அப்படினு சொன்னா நம்ம versatile instrument அப்படினு கூட சொல்லலாம். So more than one use அதுன்றத நம்ம என்ன பார்ப்போம். It is used for measuring the diameter of the hole, diameter of the sphere or depth of the hole. இப்போ சோ இது வந்து பாக்கும்போது ஒரு ஸ்பியர்ஸ் இல்லனா ஒரு பாப் கூட சொல்லலாம். சிம்பிள் பெண்டல பாத்துருப்பீங்க இல்லையா? அதுல கீழ தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா அந்த பாப் உடைய டயாமீட்டர் கண்டுபிடிக்க போறேன். இல்ல அந்த ஹோல்ஸ் உடைய டயாமீட்டர் கண்டுபிடிக்க போறோம். ஒரு எக்யூப்மென்ட்ஸ்ல எவ்வளவு ஹோல்ஸ் இருக்குது, அதோட டயாமீட்டர் என்ன, அது எவ்வளவு டெப்த்ல இருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மை ஒரு எக்யூப்மென்ட்ஸை வச்சுட்டு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. அதனால தான் வெர்னியர் காலிபர் இஸ் a versatile instrument அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலா வெர்னியர் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்டுடைய நேம், காலிபர் அப்படின்றது ஸ்மால் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய எக்யூப்மென்ட்ஸ், ரைட்டா? இதோட லீஸ்ட் கவுண்ட்னு போட்டிருக்காங்க 0.1 மில்லிமீட்டர். அதை நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஸோ புக்கில் நமக்கு வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல வெர்னியர் காலிபர் அப்படின்றது இந்த டயக்ராமை பாருங்க. இந்த டயக்ராம்ல பார்த்த உடனே ஒரு லென்த்தியான உங்களுக்கு ஒரு ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் தெரியுது நினைக்கிறேன். 0 1 2 3 4 5 கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு ஸ்கேல் மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, சென்டிமீட்டர் ஸ்கேல் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆஃப் ஸ்கேல் யூஸ் பண்ணோம் இல்லையா 15 சென்டிமீட்டர், அதுல மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கே ஒரு ஸ்கேலிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சோ நம்ம யூஸ் பண்ற சென்டிமீட்டர் ஸ்கேல் தான். அதனால இந்த ஸ்கேலுக்கு பேரு மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்ப வெர்னியர் காலிபர்ல ஒரு முக்கியமான ஒரு லென்த்தியான ஒரு ஸ்கேல் இருக்கும். அந்த லென்த்தியான ஸ்கேலுக்கு பேர் தான் மெயின் ஸ்கேல், ரைட்? சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எண்டு ஃபிக்ஸ்டா இருக்கும். இந்த டயகிராம்ல இந்த பார்ட் ஃபிக்ஸ்டு, இத ஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு இருக்கக்கூடியது இன்டர்னல் ஜாஸ், அதாவது லெஃப்ட் சைடுல இருக்கும். சோ லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ரைட் சைடுல இருக்கு நினைக்கிறேன். இந்த ரைட் சைடுல உள்ள ஜாஸ் இன்சைட் ஜாஸ். சோ கீழ ஒரு ரெண்டு ஜாஸ் இருக்கும், அது அவுட் சைட் ஜாஸ் அப்படின்வாங்க. சோ இந்த கார்னர்ல உள்ளது ஃபிக்ஸ்டு. இப்போ என் கையில ஒரு வெர்னியர் காலிபர் இருக்கு பாருங்க. சோ இந்த இடத்துல ஒரு இருக்கு பாத்தியா, இந்த ரெண்டுமே ஃபிக்ஸ்டு. என்னால இது என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. these are the fixed jaws அப்படினா இந்த பக்கம் ரெண்டு ஜாஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் எனக்கு வந்து லெஃப்ட் சைடுல தெரியுதோ, எனக்கு லெஃப்ட் சைடுல தெரியுது, ரைட்டா? ரைட் சைடுல தெரியக்கூடியது ஃபிக்ஸ்ட் பண்ண ஃபிக்ஸ்டு, மூவபிள் கிடையாது. பட் லெஃப்ட் சைடுல உள்ளது மூவபிள். சோ எனக்கு கீழ வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ அரேஞ்ச்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த கீழ ஒரு ஸ்க்ரூ அரேஞ்ச்மெண்ட் இருக்கா, இத நான் டர்ன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஜாஸ் வந்து மூவ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் இத மூவ் பண்ண என்ன அது பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க இது கிட்டக்க வந்துருச்சா. சோ அப்ப இந்த சைடு உள்ளது வந்து மூவபிள் ஜாஸ், இந்த சைடு உள்ளது ஃபிக்ஸ்டு ஜாஸ் அப்படின்னா. சோ உங்களுக்கு இந்த ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். லென்த்தியா இந்த ஸ்கேலுக்கு பேர் தான் என்னது, மெயின் ஸ்கேல். அப்ப மெயின் ஸ்கேல்ல நம்ம ரீடிங் எப்படி மெஷர் பண்ணுவோம், ரொம்ப சிம்பிள் தான். சாதாரண ஸ்கேல்ல நம்ம எப்படி ரீடிங் மெஷர் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற ஸ்கேல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0 ன்னு சொல்லுவோம். அடுத்து 0.1 0.2 0.3 0.4 0.5 கொஞ்சம் பெருசா இருக்கும், 0.6 0.7 0.8 0.9 1. This is 1 centimeter. இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். 0 னா 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6. சோ சென்டிமீட்டர் இந்த அரேஞ்ச்மென்ட்ல தான் இருக்கும், ரைட்? இப்போ இந்த சைடு நீங்க எனக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் மூவபிள் ஜாஸ். இந்த மூவபிள் ஜாஸ்க்கு பக்கத்துல இந்த மாதிரி அதாவது ஒரு ஸ்லைடர் இருக்கும். ஸ்லைடர் நம்ம எப்பலாம் இந்த ஜாப்ஸை மூவ் பண்றோமோ அப்பலாம் அந்த ஸ்லைடரும் சேர்ந்து அங்க மூவ் ஆகிட்டே இருக்கும். சோ இப்போ பாருங்க நான் வந்து என்ன பண்ண போறேன், இதை டர்ன் பண்றேன். இதை டர்ன் பண்ண எனக்கு ஜாஸ் மூவ் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்லைடர் இல்லையா, இந்த பார்ட் அப்படியே மூவ் ஆகுது பாருங்க. ஸ்லைடர்ன்றது அந்த ஜாஸோட அட்டாச் ஆகுது. அப்ப இந்த ஸ்லைடருக்கு கீழே பாத்தீங்கன்னா
என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்லைடர், இந்த ஸ்லைடர் கீழே ஒரு 10 கோடு தான் இருக்கும். ஸ்லைடருக்கு கீழே 10 லைன்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படிதான் இருக்கு 10 கோடுகள். இந்த 10 கோடு 10 டிவிஷன்ஸ், இதுக்கு பேர் தான் வெர்னியர் ஸ்கேல். அப்ப அந்த ஸ்லைடர்ல கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய 10 கோடுகளுக்கு பேர் தான் என்னது? வெர்னியர் ஸ்கேல். லென்த்தியான ஸ்கேலுக்கு பேரு மெயின் ஸ்கேல். சரிங்களா? சோ எது மெயின் ஸ்கேல், எது வெர்னியர் ஸ்கேல் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எது ஃபிக்ஸ்டு ஜாஸ், எது மூவபிள் ஜாஸ் அது தெரிஞ்சுக்கணும். சோ கீழே இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம டர்ன் பண்ண என்ன ஆயிட்டு இருக்கும்? சப்போஸ் எனக்கு ஆப்ஜெக்ட் பெரிய ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? பெரிய ஆப்ஜெக்ட்னா இந்த கேப் நான் என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். இந்த இடையில ஜாஸ் கிடைப்பட்ட கேப். சப்போஸ் நான் வைக்க போறது சின்ன சாப்பீஸ் தான் வைக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதோடைய வித்தை நான் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு சாப்பீஸ் வைக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு கேப் இருந்தா போதுமானது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோமா? ரைட். இப்போ நான் சாப்பீஸ் வைக்கிறதுக்கு இவ்வளவு கேப் போதுமானது. ரைட்டா? அப்ப இந்த ஜாஸ் உடைய வித்தை நம்ம என்ன பண்ணலாம்? தேவைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஜாஸ் கீழே ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கு இல்லையா? நான் டர்ன் பண்ண மூவ் ஆகுது. ஸோ இதுதான் வெர்னியர் ஸ்கேலுடைய காமனா நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கூட சொல்றீங்க. ரைட்டா? இப்போ இந்த வெர்னியர் ஸ்கேல்ல நம்ம வாங்கின உடனே இதுல எரர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அது என்ன சார் எரர்? லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா முதல்ல நீங்க லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? எரர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லெட் அஸ் see the least count of the vernier caliper. Okay. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன? அந்த வெர்னியர் காலிபரோட லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ வெர்னியர் காலிபர்ல நமக்கு தெரிஞ்சது 2 ஸ்கேல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ஸ்கேல், நார்மலா யூஸ் பண்ண சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கு இல்லையா? இப்போ கீழே உள்ளத மறந்துருங்க, மேலே உள்ளது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேல். இப்போ நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டிமீட்டர் ஸ்கேல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0 சென்டிமீட்டர் இருக்குமா? நான் 1 சென்டிமீட்டர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். படத்தை பெருசா போட்டுருக்கேன். ஒரே 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்ல 10 டிவிஷன் இருக்கும் உங்களுக்கு தெரியும். 1 சென்டிமீட்டர் ஹேஸ் 10 டிவிஷன். அப்ப 0.1 இத 0.1 சொல்லுமா? 0.2 0.3 0.4 பெரிய கோடு 0.5. சோ அடுத்து 0.6 0.7 0.8 0.9 10 10ன்றதா 1 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா கீழே வெர்னியர் ஸ்கேல் இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெர்னியர் காலிபரை இந்த மாதிரி பொசிஷன்ல இப்படி வச்சிடணும். அதாவது 2 ஜாஸ் இருக்கு இல்லையா? ரைட் ஜாஸ் லெஃப்ட் ஜாஸ் 2 டச் பண்ற மாதிரி. அப்படி நீ வச்சீனா என்ன பொசிஷன்? இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும். அதெல்லாம் என்னன்னா சோ இவர்ட்ட மெயின் ஸ்கேல்ல மொத்தம் 10 கோடு இருக்குது, இவர்ட்டையும் 10 கோடு இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா சோ இந்த 9வது கோடுல இவருடைய 10வது கோடு கோயின்சைட் ஆயிடுச்சு. கரெக்டா பாருங்க, இவருக்கு ஒரு 9th கோடு இது, பட் இவருக்கு வந்து இது 10th கோடு. சோ மெயின் ஸ்கேல் உடைய 9th கோடும் வெர்னியர் ஸ்கேல் உடைய கீழ இருக்கிறது வந்து வெர்னியர் ஸ்கேல். ரைட்டா? மேல இருக்கிறது கீழ இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல். கன்ஃபியூஸ் ஆகணும்னா மேல இருக்கிறது மெயின் ஸ்கேல். அப்ப மெயின் ஸ்கேல் உடைய 9வது பாயிண்டும் வெர்னியர் ஸ்கேல் உடைய 10வது பாயிண்ட் நேருக்கு நேரா கோயின்சைட் ஆகி மீட் பண்ணுது இல்லையா? அப்பனா என்ன அர்த்தம்? மெயின் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 1 சென்டிமீட்டர்ல எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குப்பா? 1 சென்டிமீட்டர்ல 10 டிவிஷன் இருக்கா? அதுதான் இங்க போட்டிருக்கேன். 1 சென்டிமீட்டர்ல 10 மெயின் ஸ்கேல் டிவிஷன். அப்ப ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் எனக்கு வேணும். 1 சென்டிமீட்டருக்குள்ள 10 டிவிஷன் இருக்கு. அப்ப ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் என்னது? 1/10 சென்டிமீட்டர். அப்பனா 0.1 சென்டிமீட்டர் சொல்லலாமா? 1/10 எப்படி எழுதிக்கலாம்? 0.1 சென்டிமீட்டர். அதே மாதிரி கீழ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன், வெர்னியர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்கு? 10. இந்த 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் யாருக்கு ஈக்குவலா இருக்காங்க பாரு. கீழ இருக்கக்கூடிய இந்த 10 டிவிஷன்ஸ் which is equal to the 0.9 சென்டிமீட்டர் of main scale. சொல்லலாமா? இந்த 10 கோடு யாருக்கு ஈக்குவலா இருக்குது? கீழ உள்ள 10 கோடு மேல உள்ள 9 கோடுக்கு ஈக்குவலா இருக்கு. சோ அப்ப 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் is equal to 0.9 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்குது. அப்ப எனக்கு ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த 10 கீழ கொண்டு வந்துடலாமா? 0.9 divided by 10. 0.9 10 ஆல டிவைட் பண்ணா 0.09 சென்டிமீட்டர். அப்ப எனக்கு ஒரு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் கிடைச்சிருச்சு, ஒரு மெயின் ஸ்கேல் ரீடிங் கிடைச்சிருச்சு.
அப்ப லீஸ்ட் கவுண்ட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு மெயின் ஸ்கேல் ரீடிங்க ஒரு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கால சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 MST minus 1 VST. ரைட்டா? அப்போ ஒரு MST உடைய வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 0.1 சென்டிமீட்டர். ஒரு VST வேல்யூ என்னது, 0.09 சென்டிமீட்டர். அப்ப 0.1ல இருந்து 0.09 சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 0.01. அப்ப least count is equal to 0.01 சென்டிமீட்டர். இதுதான் வந்து வெர்னியர் ஸ்கேல்ல வெர்னியர் காலிபர்ல லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட். சோ ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் இந்த லீஸ்ட் கவுண்ட் எப்படின்னு சொல்றேன். நம்ம என்ன பண்றோம், வெர்னியர் காலிபர்ல ரெண்டு ஸ்கேல் இருக்குது. மேல உள்ள ஸ்கேல் வந்து மெயின் ஸ்கேல், கீழே உள்ளது வெர்னியர் ஸ்கேல். இந்த மெயின் ஸ்கேல்ல நம்ம ஒரே 1 சென்டிமீட்டர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். அந்த 1 சென்டிமீட்டர்ல 10 டிவிஷன்ஸ் இருக்கு. இது மேல நான் கரெக்ட்டா போட்டுருக்கேன். ஒவ்வொரு டிவிஷனையும் நம்ம எப்படி சொல்லுவோம், 0.1 0.2 0.3 0.4 0.5 இப்படி தான் நம்ம சொல்லுவோம். கீழே உள்ள வெர்னியர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதுல 10 கோடு அப்படியே சொல்லணும். இங்க பாயிண்ட்லாம் கிடையாது, ஃபுல் டிஜிட்ல அப்படியே 1 2 3 4 5. அப்ப மேல இருக்கக்கூடிய இந்த 9th கோடு கீழ இருக்கக்கூடிய 10th கோடோட மேட்ச் ஆகுது. சப்போஸ் இவருடைய வேல்யூ 9, இவருடைய மொத்த வேல்யூ 10, ஆனா இந்த 9th வேல்யூல இது ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப மெயின் ஸ்கேலை கம்பேர் பண்றப்ப வெர்னியர் ஸ்கேல் வந்து சின்னதா இருக்குது அப்படி உங்களுக்கு தெரியுது இல்லையா. இவருடைய வேல்யூ 10னா இவருடைய வேல்யூ 9. புரியுதா? அப்புறம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்ல மொத்தமா எத்தனை டிவிஷன், எத்தனை ஒரு சென்டிமீட்டர்ல எத்தனை டிவிஷன் இருக்கு, ஒரு சென்டிமீட்டர்ல 10 டிவிஷன் இருக்குது. அப்போ ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன்னா என்ன சொல்லலாம், 1/10. அதான் நான் சொன்னேன், இதான் 0.1 சொல்றோம்ல, அதான் ஒரு டிவிஷன். அதே மாதிரி இங்க 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கும்போது 0.9 சென்டிமீட்டர் ஆஃப் தி மெயின் ஸ்கேலுக்கு ஈக்குவலா இருக்குது. அப்ப 10 வெர்னியர் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 0.9 சென்டிமீட்டர். அப்போ ஒரு வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வேணும்னா இந்த 10 அந்த சைடுக்கு கொண்டு வந்துட்டோம்னா 0.09 சென்டிமீட்டர். அப்போ ஒரு MST கிடைச்சிருச்சு, ஒரு VST கிடைச்சிருச்சு அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். லீஸ்ட் கவுண்ட் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 MST minus 1 VST. சோ 0.1ல இருந்து 0.09 கழிச்சோம்னா 0.01 சென்டிமீட்டர். சோ இதுதான் வந்து என்னது, வெர்னியர் ஸ்கேல்ல நம்ம லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மெத்தட். சோ இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இப்படி தான் பண்ணணும். ஒருவேளை உனக்கு இது தெரியல அப்படின்னா இன்னொரு ஒரு வே இருக்கு, நம்ம அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இந்த லீஸ்ட் கவுண்ட நம்ம உனக்கு அந்த ஃபார்மட்ல தெரியலனா இன்னொரு ஃபார்மட்டை கூட நம்ம ஈஸியா ஆட் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா மொத்தம் மெயின் ஸ்கேல் டிவிஷன் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் தி MSR. இது வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் சொல்லலாம், இதான் வெர்னியர் ஸ்கேல். இந்த மெயின் ஸ்கேல்ல நான் 1 சென்டிமீட்டர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 1 சென்டிமீட்டர்ல 10 டிவிஷன். இது 0 சென்டிமீட்டர்னா 0.1 0.2 0.3 0.4 அப் டு 1 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன்லயே ரொம்ப சின்ன டிவிஷன் அப்படின்னு சொன்னா எக்ஸப்ட் 0 தவிர்த்து சொன்னீங்கன்னா நீ 0.1 சொல்லுவியா, அப்ப அதான் என்னது 0.1 சென்டிமீட்டர். வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷனை நம்ம எடுத்துக்கணும். அப்ப எவ்வளவு அது 0.1 சென்டிமீட்டர். ஓகே, போட்டாச்சா? அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன், சாரி வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். வெர்னியர் ஸ்கேல்ல மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்கு நம்ம பார்த்தோம், மொத்தமே 10 கோடு தான் இருக்கு இல்லையா, கீழே 10 கோடு தான் இருக்கும். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து 10. ரைட்டா? அப்ப 0.1/10 இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம், 0.01 சென்டிமீட்டர் எழுதிக்கலாமா, இல்ல 1 மில்லிமீட்டர் எழுதிக்கலாம். சோ நீ இதை இப்படி சொன்னா லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெர்னியர் காலிபர்ல என்னென்ன எரர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதான் நம்ம ஒரு வெர்னியர் காலிபரை கடையில் போய் புதுசாக வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய கையில் இருக்கிறது நியூ வெர்னியர் காலிபர், பார்த்தாலே தெரியுது. ஸோ இதில் வந்து எரர்ஸ் வந்து மேக்ஸிமம் இருக்காது. இந்த வெர்னியர் காலிபரை நம்ம லேப்ல வச்சிருந்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேட்சும் உனக்கு முன்னாடி ஒரு பேட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்க்ரூவை அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இப்படின்னு திருவிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொருள் நம்ம பொருளாக இருந்தோம்னா நம்ம இப்படி திரும்ப மாட்டோம், மெதுவாக இப்படியே திருவோம். அடுத்தவங்க பொருளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இப்படி ரஃப்பாக ரொம்ப ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அதனுடைய எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் மாறி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால கூட சம் எரர்ஸ் வரலாம். இதில் எரர் இருக்குதா இல்லையா, எரர்னா என்ன அப்படின்னா
நமக்கு தெரியும் இங்க மெயின் ஸ்கேல்ல பாருங்கப்பா, மொத்தம் மெயின் ஸ்கேல்ல 0 1 2 3 4 5 6 7 8 9 10, அதாவது 1 சென்டிமீட்டர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 1 சென்டிமீட்டர்ல 10 கோடு நமக்கு தெரியும். அப்ப மேல உள்ளது மெயின் ஸ்கேல், ரைட்டா? கீழ வெர்னியர் ஸ்கேல் இருக்கு. வெர்னியர் ஸ்கேல்லையும் ஒரு 10 டிவிஷன் நம்ம எடுக்கணும், நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த வெர்னியர் ஸ்கேல்ல நான் எந்த எக்யூப்மெண்ட்ஸையும் வைக்கல அப்படின்னா இப்படி வைக்கணும். இந்த ரெண்டு ஜாவும் டச் பண்ணணும். அப்படி டச் பண்றப்ப எனக்கு மெயின் ஸ்கேல் உடைய ஜீரோவும், ஸோ நல்லா மறந்துட, மேல இருக்கிறது மெயின் ஸ்கேல் ஜீரோவும், கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல், இந்த ஜீரோவும் கோயின்சைட் ஆகணும். பார்த்தா படத்துல பாருங்க, ரெண்டு ஜீரோவும் நேருக்கு நேரா கோயின்சைட் ஆகுது. அப்ப எனக்கு என்ன இல்ல, there is no error. நான் வந்து என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். அதுக்காக எரர் இருந்துச்சுன்னா இதை ரீப்ளேஸ் பண்ண அவசியமே கிடையாது. எரர் இருந்தா அந்த எரரை எப்படி கரெக்ட் பண்றது, இல்ல எரரை எப்படி தெரிஞ்சுக்கிறது. சோ எரர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஜீரோ எரர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க பாசிட்டிவ் எரர்னு போட்டுருக்காங்க. இந்த பாசிட்டிவ் எரர்ல பாருங்க, மேல உள்ள வெர்னியர் மெயின் ஸ்கேல்ல 10 கோடு போட்டுட்டோம், கீழே உள்ள வெர்னியர் ஸ்கேல்ல 10 டிவிஷன் போட்டுருக்கோம். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியுது, இப்ப இந்த வெர்னியர் ஸ்கேலுடைய ஜீரோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மெயின் ஸ்கேல் ஜீரோவுக்கு மெயின் ஸ்கேல் ஜீரோ வந்து வெர்னியர் ஸ்கேல் ஜீரோவை கிராஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. மெயின் ஸ்கேல் வெர்னியர் ஸ்கேலை இங்க கிராஸ் பண்ணவே இல்லை. இப்போ இங்க என்ன பண்ணிச்சு பாரு, வெர்னியர் ஸ்கேல் இங்க தான் இங்க கூட இருக்குது, சோ இந்த இடத்துல இருக்குது. ஆனா மெயின் ஸ்கேல் கிராஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப மெயின் ஸ்கேல் கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எரர் வந்து பாசிட்டிவ் எரர், ரைட்டா? அப்ப பாசிட்டிவ் எரர்னா நீ என்ன பண்ணணும், முன்னாடி பிளஸ் அப்படின்னு ஒரு சிம்பல் போடணும். அப்ப கண்டிப்பா இதுல எரர் இருக்கு. சோ அப்ப எரர் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இந்த எரரை கரெக்ட் பண்ணணும். சரி, அப்ப பாசிட்டிவ் எரர்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. ஏன்னா வந்து வெர்னியர் ஸ்கேல் ஜீரோ மெயின் ஸ்கேல் ஜீரோ கிராஸ் பண்ணிடுச்சு. அப்ப பாசிட்டிவ் எரர்னா அது வேல்யூ எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப கீழே 10 கோடு இருக்கு இல்லையா, இந்த 10 கோடு மேல உள்ள எந்த கோடோட நேருக்கு நேரா கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்க ஜீரோவோட கோயின்சைட் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி கீழே நீ பார்க்கணும். 0 கோயின்சைட் ஆகல, 1 கோயின்சைட் ஆகல, 2 கோயின்சைட் ஆகல, 3 4. இந்த 5th லைனை பாரு, கீழே இருக்கக்கூடிய 5th லைன் மேல இருக்கக்கூடிய ஒரு லைனோட, அதாவது ஆரோட நேருக்கு நேரா கோயின்சைட் ஆகுது. அப்ப கீழே உள்ள எத்தனாவது லைன் கோயின்சைட் ஆச்சுன்னா 5th லைன். அப்ப பிளஸ் பாசிட்டிவ் எரர்னா பிளஸ் னு போடணும். எத்தனாவது லைன் வந்திருக்கு, டிவிஷன் 5 போடணும். 5 போட்டது மட்டும் இல்லாம அவங்களுடைய லீஸ்ட் கவுண்டையும் நீ போடணும். அவங்களுடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு, அப்ப பிளஸ் 5 இன்டு 0.01 சென்டிமீட்டர். அப்ப 0.05 சென்டிமீட்டர். இது நமக்கு கிடைச்சிருக்க எரர். இது எரர். இந்த எரரை நீ என்ன பண்ணணும், ரெக்டிஃபை பண்ணணும். அப்ப ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என்னைய விட இந்த எரர் வந்து என்னை கிராஸ் பண்ணிட்டு போயிடுச்சு இல்லையா, அப்ப நான் இவ்வளவு வேல்யூ ஒரிஜினல் எனக்கு வரக்கூடிய வேல்யூல இருந்து இவர் எவ்வளவு கிராஸ் பண்ணிட்டு போயிருக்காரோ அதை நான் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணாதான் என்னோட வேல்யூ கரெக்டா இருக்கும். அப்ப கரெக்ஷன் பண்றப்ப எரர் கரெக்ஷன் பண்றப்ப இந்த பிளஸ் எடுத்துட்டு நீ என்ன பண்ணணும், -0.05 சென்டிமீட்டர். This is the error correction. இங்க எரர் கரெக்ஷன் தேவையில்லை, இங்க எரர் கரெக்ஷன். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் பாரு, நெகட்டிவ் ஜீரோ எரர். இங்கேயும் அப்படிதான், மேல ஒரு சென்டிமீட்டர், கீழே ஒரு 10 வெர்னியர் ஸ்கேல் எடுத்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெர்னியர் மெயின் ஸ்கேல் உடைய ஜீரோ வெர்னியர் ஸ்கேல் ஜீரோவை கிராஸ் பண்ணவே இல்லை, அப்படிதானே? இப்போ யார் கிராஸ் பண்ணிருக்க, வெர்னியர் ஸ்கேல் கிராஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்போ மெயின் ஸ்கேல் என்ன பண்ணல, கிராஸ் பண்ணல. அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, மெயின் ஸ்கேல் கிராஸ் பண்ணல. இங்க மெயின் ஸ்கேல் கிராஸ் பண்ணிட்டு லீடிங்ல போயிடுச்சு, இங்க பிஹைண்டா இருக்குது. அப்ப இது கண்டிப்பா நெகட்டிவ் எரர். நெகட்டிவ்னா மைனஸ் சிம்பல் முதல்ல போடணும், கண்ணை போட்டு மைனஸ். வெர்னியர்ல எத்தனை கோடுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், 10 கோடுகள் இருக்கா, 10 டிவிஷன்ஸ் இருக்கா, அந்த 10 டிவிஷன் அப்படியே வச்சுக்கோ. கீழே இருந்து பாரு, இப்ப கீழே எந்த கோடு நேருக்கு நேரா மேல உள்ள கோடோட கோயின்சைட் ஆகுது பாரு. 1 கோயின்சைட் ஆகல, 2 3 4 கோயின்சைட் ஆகல, 5 கோயின்சைட் ஆகல. இப்ப கீழே இருக்கக்கூடிய 6th லைன் மேல இருக்கக்கூடிய லைனோட நேருக்கு நேரா மீட் பண்ணுது. அப்ப எத்தனாவது நம்பர் மீட் பண்ணுது, 6th டிவிஷன்.
இந்த நெகட்டிவ் எரரை மட்டும் சொல்லும்போது டோட்டல் டிவிஷன்ல இருந்து உனக்கு வந்த டிவிஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப மைனஸ் போட்டு டோட்டல் டிவிஷன் எவ்வளவு? இங்க 10 இருக்கா? 10. உனக்கு எத்தனாவது டிவிஷன் வந்து இங்க வந்திருக்கு? 6. இப்ப 10 minus 6 -4. -4 இன்டு என்ன பண்ணணும்? லீஸ்ட் கவுண்ட மல்டிப்ளை பண்ணணும். மிக சிறிய வேல்யூ இன்டு 0.01 சென்டிமீட்டர். அப்ப 0. minus of 0.04 சென்டிமீட்டர். இவ்வளோ வேல்யூ எனக்கு கம்மியா வந்திருக்கு. அப்ப ஒரிஜினல் வேல்யூல இருந்து இந்த வேல்யூ நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்ப நெகட்டிவ் எரர் கரெக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிளா மட்டும் மாத்தி போடணும். மைனஸ் எடுத்துட்டு பிளஸ் 0.04 சென்டிமீட்டர். This is the negative zero error correction. Negative error correction. This is positive error correction. This is zero error. So this is a error correction in vernier caliper. Thank you.